உன் மனம்தான் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி, அல்லது உன் மனம்தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். தேர்வு உன்னுடையது. இந்த 12 மேற்கோள்களில் கடைசி 2ஐ தவறவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த மேற்கோள்களை தவறவிட்டீர்கள் என்று அர்த்தம். நம் வாழ்க்கையே ஒரு சுழற்சிதான். சுகமான காலங்கள் பலவீனமான மனிதர்களை உருவாக்குகிறது. பலவீனமான மனிதர்கள் கெட்ட காலங்களை உருவாக்குகிறார்கள். கெட்ட காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்குகின்றன. வலிமையான மனிதர்கள் மீண்டும் சுகமான காலங்களை உருவாக்குகிறார்கள். தலைவர்கள் முன்கூட்டியே இழப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். தோல்வியாளர்கள் இழப்புகள் நடந்த பிறகே செயல்படுகிறார்கள். வரப்போகும் இழப்புகளை முன்கூட்டியே எதிர்பார்க்க முடிந்தால் நீ அதை தவிர்க்க முடியும். ஆனால் அது உன்னை தாக்கும் வரை காத்திருந்தால் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். சவால்கள்தான் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான எரிபொருள். உன் முன்னால் எந்த சவால்களும் இல்லை என்றால் ஒன்று நீ பொய் சொல்கிறாய், இல்லை அவற்றை விட்டு விலகி ஓடுகிறாய். இரண்டுமே உன் வளர்ச்சிக்கு உதவாது. பிரச்சனைகளே இல்லாதவர்கள் எதிலும் கவனமின்றி இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. வாழ்க்கையின் நிறைவு என்பது நீ எதற்காக படைக்கப்பட்டாயோ அதற்காக வாழ்வதே. வெற்றியின்மை என்பது நம்பிக்கையின்மை அல்ல, அது நோக்கத்தின் குறைபாடு. உங்கள் தகுதியை விட குறைவான எதற்கும் திருப்தி அடையாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதையும் நீங்கள் செய்யும் செயலில் சிறந்தவராக இருப்பதையும் விரும்பினால் ஏன் குறைவானதற்கு திருப்தி அடைய வேண்டும்? உலகின் தலைச்சிறந்தவர்கள் தனிமையில் பயிற்சி செய்யும் விஷயங்கள்தான் அவர்களை பொது இடங்களில் உறுதியாக வைக்கின்றன. அவர்கள் பயிற்சி செய்ததற்கான பலனை பெறுகிறார்கள். அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல, ஒழுக்கமானவர்கள். ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறாய் என்றால் உன் முழு கவனத்தையும் சக்தியையும் பார்வையாளர்களிடம் செலுத்து. எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று கவலைப்படுவதை நிறுத்து. அந்த நொடியே எல்லாமே மாறத் தொடங்கும். வெற்றி என்பது உன் அடையாளத்தில் ஒரு மாற்றம், அவ்வளவுதான். வெற்றி பெற்றாலும் அதை தொடர்ந்து தக்க வைக்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயிற்சி செய். உன் உடலின் சக்தியும் மனதின் சக்தியும் எல்லாவற்றையும் விட முக்கியமானது. உன் சக்தி குறைவாக இருக்கும்போது நீ உன் முழு அறிவையும் திறனையும் பயன்படுத்த மாட்டாய். உன் உள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய உள்ளுணர்வே எல்லாவற்றையும் இயக்குகிறது. நல்லதோ கெட்டதோ நீ எப்போதும் தயாராக இருந்தால் தயாராக வேண்டிய அவசியமில்லை.